வந்து ஆன்மீக சுடர் ரிஷி தொல்லுராம சுவாமிகள் மங்களம் விளக்கிட்டார். தொடர்ந்து இந்த விழாவினுடைய பிரதம விருந்தினர் அவர்கள் மங்களம் விளக்கிட்டார். சிறப்பு விருந்தினர் மங்களம் விளக்கிட்டார். கௌரவ விருந்தினர் மங்களம் பேராசிரியர் சிவலிங்க ராஜா அவர்கள் மங்களம் சாவல்சேரி இந்து கல்லூரி முன்னாள் அதிபர் தன்னுடைய மதிப்பான தலைவர் மங்கள விளக்கிட்டார். மகளிர் இல்ல அதிபர் மங்கள விளக்கிட்டுவார். நிறைவாக தென்மராட்சி வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் லகுதுரும் கழுமல வழனக பெண்ணில் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் ஆளோடும் பெருந்தகை. தென்மராட்சியில் ஒரு வரலாற்று நாளாக சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கான மூத்த ஆசிரியராக விரிவுரையாளராக விழுந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய குணசீலன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற எமது பிரதேசத்தின் பிரதேச செயலர் திரு FC சத்தியசோதி, இன்று நாம் கூடியிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இன்று திறந்து வைக்கப்படுவது ஒரு கட்டிடமோ அல்லது அதன் கதவுகளோ அல்ல. விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கை வாய்ப்பும் அவர்களின் ஒளிமயமான நம்பிக்கையிலும் அவரது ஆத்மீக பலத்தினாலும் உருவான ஒரு கனவின் நிறைவேற்றத்திற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இது விசேட பார்வையையும் விசேட புரிதலையும் கொண்ட ஒரு மனிதநேய முயற்சி என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். பெரியோர்களே, விசேட தேவையுள்ள சிறார்களின் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு புதிய நம்பிக்கை விதைக்கும் மிக அர்த்தமுள்ள நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இங்கு கற்க இருக்கும் சிறார்கள் தோல்வியாளர்கள் அல்ல. அவர்கள் திறனுக்கேற்ப முன்னேறக்கூடிய எல்லாம் தனது சேவைகளை வியாபித்துள்ளது. அந்திம காலத்தில் தனிமை, ஆதரவின்மை மற்றும் புறக்கணிப்புக்கு உள்ளாகும் எமது மூத்த குடிமக்களுக்கு மரியாதையான வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் உறைவிடத்தையும் வழங்குகின்றது. மருத்துவ உதவிகளுக்காக வைத்தியசாலைகளில் உள்ள பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பல்வேறுபட்ட உதவிகளையும் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் வழங்கி வருகின்றது. அது மட்டும் போற்றுவார் மருதடி விநாயகன் மலரடி தொழுதிட கருதியாவும் கவின் பெற வருமே. இன்றைய நாள் ஒரு தெய்வீக நாளாக அமைவுறுகின்றது. இன்றைய இந்நிகழ்விற்கு சிவபூமியினுடைய அறப்பணியை எமது பெருமதிப்புக்குரிய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் தன்னுடைய சிந்தனையினாலே
இங்கு இன்றைய தினம் சிறப்பு கல்வி தேவையான மாணவர்களுக்கான சிவபூமி பாடசாலையை ஆரம்பித்திருப்பது மனமகிழ்வை தருகின்றது. அது ஒரு பெரும் பணியாகும். வணக்கங்கள். ஆறு திருமுருகன் ஐயாவையும் என்னையும் இணைத்தது ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுடைய பாடசாலை, அடுத்தது முதியோர் இல்லம். இரண்டும் எனக்கு மிகவும் முக்கியமானவை. என்னுடைய வாழ்விலே அமெரிக்காவிலே 16 வருடங்கள் கல்வி உலகிலே விசேட தேவை உள்ள மாணவர்களுடன் நெருங்கி பழகி அவர்களை பற்றி படித்து உணர்ந்ததால் அது எனக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, நானும் ஒரு விசேட தேவை உள்ளவன் என்பதால் பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்கள். பலருக்கு விசேட தேவைகள் இருக்கின்றன, ஆனால் உலகத்திற்கு தெரிவதில்லை. பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். திருமுருகன் ஐயா போன்ற நெருங்கியவர்களுக்கு தெரியும். நான் லீகலி பிளைண்ட், எனக்கு விஷுவல் இம்பேர்டுன்னு சொல்வார்கள். எனக்கு கண் பார்வை பெருசாக தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு, இதில் சபை இருந்தால் ஆக்கள் இருக்கிற தெரியுது அல்லாமல் யார் இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பலமாக இருந்தது. உலக வாழ்க்கையிலே பலர் சொல்லுவார்கள், இவர் தெரியாத மாதிரி போகிறார், இவருக்கு கொஞ்சம் கிறுக்கங்க. என்னை பொறுத்தவரை அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த வகையில் இந்த விசேட தேவை உள்ளவர்கள் இந்த சமயத்தை நாங்கள் ஒரு கரையில் வச்சுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தமாக இருந்தால் they are highly evolved spiritual souls. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவர் எடுத்தாலும் இதில் இருந்து கொண்டு எங்களுடைய இந்த மனம் என்ற குரங்கு எதிர்காலத்துக்கு ஓடுது, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுது. எதிர்காலத்தை பற்றி பயப்படுது, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுது. ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ் they live in the moment. அவர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வளவு பேர் எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த 2 ஆளுங்க. live in the moment. இதுதான் ரியல். நாங்கள் போயேக்க காலடிச்சு கூட சாகலாம். நேற்று எங்களுக்கு இறந்த உறவினர் எழும்பி வரப்போறதில்லை. ஆனால் இதை நினைச்சுத்தான் எங்களோட வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ், ஸ்பெஷலி ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் போன்ற மன பிரச்சனை உள்ளவர்கள் they live in the moment. இந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறார்கள். அவர்கள் பேண்ட் அடிக்கும் பொழுது பேண்டை என்ஜாய் பண்ணுறார்கள். தங்களுக்கு கிடைக்கின்ற கைதட்டல்களை என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் அதை செய்வதில்லையே. இதில் இருந்து கொண்டு எப்போ விழா முடிய போகுது மணிக்கு நானே 10 தரம் பார்ப்பேன். எனவே இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பாடசாலை என்று சொன்னால், இந்த பாடசாலையில் படித்து அவர்கள் கிராஜுவேட் வந்து பெரிய பெரிய நிலைக்கு வரப்போகிறது என்றது இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளை ஒரு பஸ் வந்து ஏற்றி கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் வாடுறது ஒரு பெரிய காரியம். இட் கிவ்ஸ் ஹிம் த டிக்னிட்டி. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வாழ்க்கையில்? இவ்வளவுதான் சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் அவங்க நாடுவது 2 ஐத்தான். எவ்வளவு பொல்லாதவராக இருந்தாலும் அவர் விரும்புவார் தன்னிலே எல்லாரும் அன்பாக இருக்கிறார். They want to be loved and they want to be belong to someone or somewhere. அதான் மனுஷனுக்கு தேவை. ஒரு ஒன்று மிச்செல்லாம் அதுக்கு பிறகு வாழும். இந்த பிள்ளைகள் they are more loving. உண்மையில அன்பான குழந்தைகள். அவர்கள் இங்கே வரும் பொழுது தங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். இரண்டாவது, they belongs to the school. இன்றைக்கு எல்லாம் சொல்றோம், யாழ் இந்து கல்லூரி அதிபர் என்றும் பேராசிரியர் என்றும் they belong somewhere. என்னத்தையோடையோ அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள், செயல்படுறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பெருமை. So these children, இந்த பிள்ளைகள், they belongs to the school. ஒவ்வொரு பிள்ளையையும் நான் சில விட நல்லூர் திருவிழா கண்டாலும், நல்லூர் திருவிழாவில் கண்டால் வருவாங்க, வந்து சாமி என்று வாங்க, நான் சிவமேல படிக்கிறேன். இவ்வளவு ஒரு பெருமை. அந்த ஆன்மா வாழ்க்கையில் ஒன்றை சாதிக்காட்டிலும் நான் சிவபூமியில படித்த நான் என்றது ஒரு பெரிய சாதனை. எனவே இவ்வாறான பாடசாலைகள், சங்கங்கள், கிளப்ஸ் உருவாக வேண்டும். People have to be. முதியோர் இல்லம், they belongs to somewhere. முதியோர் இல்லம் பஸ்ல வருவார்கள், முற்றோதல் படிப்பார்கள், பெருமையாக சொல்வார்கள், நான் சிவபூமியில இருந்து வா.
அது ஒரு பெருமை அவர்கள். எத்தனையோ பெற்றோர் வீட்டில் இருந்து வந்தாலும் தந்த பிள்ளை யார் என்று சொல்ல கவலைப்படுகிறார். நிலைமையில்தான். ஸோ இந்த 2 பணிகள் என்னை மிகவும் சிவபூமியோடைய இறுக்கமாக வைத்திருக்கின்றன. அடுத்ததாக ஆறு திருமுருகன் ஐயா, அவரை சமூகம் இறைவன் புடம் போட்டு பல கஷ்டங்களை கொடுத்து ஆளாக்கி தானாக உருவான ஒரு தலைவர். எல்லோரும் சொல்வார்கள் அவர் தங்கம்மா அப்பாக்குடைய பின்பற்றினார். தங்கம்மா அப்பாக்குடைய ஒரு கிரீடம் வைக்க இந்த தலைவர் தம்பி வேற நிர்வாகத்தில் இரும் என்றுதான் சொன்னான். ஆனால் அதுக்குள்ளாக நடந்து இவ்வளவத்தை அச்சீவ் பண்ணது திருமுருகன் என்கின்ற ஒரு தனிநபர். சிவபூரிமை மூலமாகவும் துர்க்கை அம்மன் ஆலயம் மூலமாகவும் அவர் கால் வைத்த எல்லா இடங்கள் மூலமாகவும் ஒருவராலும் மறுக்க முடியாத ஒரு பேர் அவருக்கு இருக்கின்றார். இஸ் a fearless leader. ஒரு பயமற்ற ஒரு தலைவர், கதைக்க பயன்பட்ட ஒரு பயப்படாத ஒரு தலைவர். கிரிட்டிசிசம் இருக்கும். ஏனென்றால் முந்தின காலத்தில் கிரிட்டிசிசம் என்றால் வேலைக்குள்ளால கதைப்பம், இல்லை என்றால் ஒரு மொட்டை காகிதம் எழுதுவோம். இப்போ கிரிட்டிசிசம் எல்லா இடமும், வெப்பில், யூடியூபில், அதில் இதில் கிரிட்டிசிசம் ஸ்டார் ஆகும். அப்போ என்னன்னு சொன்ன, எல்லாரும் பூரணமானவர்கள் இல்லை. இந்த திருமுருகன் ஐயாவில் கூட அவர்கள் செய்கிற எல்லா வேலையும் 1-2 எனக்கு பிடிக்கிறது. எல்லாம் சரி என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. he should be a realized soul. அவர் முக்திக்கு அடைஞ்சிடவர். எல்லாருலேயும் சில இதுகள் இருக்கு. அப்போ கிரிட்டிசிசம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் யோசிக்க வேணும். நாங்கள் வாழ்கிறது கலியுகம், டார்க் ஏஜ். நன்மையை விட தீமை தான் கூட இருக்கு. அப்போ ஒருவருக்கு நிறைய பாராட்டு வந்து அவர் செய்கிற எல்லாம் சரி என்று உலகம் ஒப்புக்கொண்டால் அங்கே ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு. ஏனென்றால் அந்த நேச்சர் ஆஃப் திஸ் யுகம் ஆனபடியால் கிரிட்டிசிசம் வரத்தான் செய்யும். ஆனால் திருமுருகன் ஐயா அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த லீடர்ஷிப் ரோலில் சிவபூமி, துர்கியம்மன் டெம்பிள், பழைய மாணவர் சங்கங்கள், இந்த சங்கத்தில் கால் வைத்தாலும் அதனை மேலே கொண்டு போகின்றார். இன்று எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னென்றால் லீடர்ஷிப் இன் அவர் கம்யூனிட்டி. எங்களோட இதில் லீடர்ஷிப் ஒன்று. இப்போ பௌத்தர்களுக்கு என்னதான் சரியோ பிழையோ மகாநாயக்கர் சொன்னால் தட்ஸ் ரைட், அது பிழை என்றாலும் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டு போய் இருப்பினோம். ஆனால் எங்களுக்கு அந்த லீடர்ஷிப் என்றது இல்லாதது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு 1 மில்லியன். ஏன் நாங்கள் இருக்கிறவரை பாவிக்கக்கூடாது? இன்னும் பொறுத்த மட்டும் திருமுருகன் ஐயா இந்த ரோல் அவருக்கு தானாக வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்து கிரிட்டிசிசம் வந்தான்னு என்னை வந்தாலும் அந்த லீடர்ஷிப் ரோலில் இருந்து எவ்வாறு சிவபூமியை மேல் நோக்கி கொண்டு வந்தார். 25 ஆண்டுகளில் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் கிளஸ்தாபனங்கள் அமைத்து சிவபூமி மிளிர்கின்றதோ அதுபோல துர்கியம்மன் கோயில் ஒரு கோபுரத்தோடு இருந்த கோயில் 5 கோபுரங்கள், 50 பிள்ளைகளுடைய இருந்த இல்லம் 150 பிள்ளைகள் என்ற வளர்ச்சிக்கு வழிவகுத்தாரோ அதுபோல எங்களுடைய சமயத்தையும் இனத்தையும் அவர் தலைமையேற்று மேலே கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் வரும், சரிகள் வரும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பலமாக இருந்து ஒரு புது வழிக்கு நாங்கள் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். சிவபூமி என்கின்ற அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது 2026 இன்றைக்கு உருவாகிவிட்டது. 2000ஆம் ஆண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலிருந்து புற்றுநோய் சிகிச்சைக்காக கொழும்புக்கு ICRC கப்பலில் செல்பவர்களுக்கு கையிலே ஒரு சதம் கொண்டு போக வசதி இல்லாதவர்களுக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் செல்வி கனகரட்னம், சிவமலர் கனகரட்னம் அவரிடம் கொடுத்து கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் பேட்டில் ஒரு சபையாக கொண்டு தந்தால் தான் நல்லது. ஒரு 10 தடவை பணம் கொடுத்த பின்புதான் அதுக்கு ஒரு பேர் வைத்து ஒரு சபையை உருவாக்கணும் என்று நினைத்த போது
சிவபூமி என்ற பெயரை நாங்கள் சூட்டி அதிலே ஒரு என்வலப்பிலே பணத்தை வைத்து கொடுக்க துவங்கினோம். அப்பொழுது அந்த சபைக்கு பேர் சிவபூமி. அவ்வளவுதான். 2001 சிங்கப்பூரில் நடைபெற்ற விழாவுக்கு சென்று உரையாற்றிய போது 10 நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்ற போதுதான் இந்த மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள் தொடர்பாக ஒரு சிந்தனை என் மனதிலே உருவானது. சிங்கப்பூரிலே செம்பக விநாயகர் கோயிலே மன வளர்ச்சி குறைந்த ஒரு சிறுவன் வெள்ளிக்கிழமை பஜனைக்கு பாய் விரிப்பார், மிருதங்கத்தை கொண்டு வைப்பார், எல்லாம் செய்வார். இப்போ 10 நாள் தொடர் பேச்சுக்கு போன நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே படிக்கிறீர்கள் எல்லாம் கேட்டேன். அவரோடு பேசி கொண்டிருக்கிற போது அவருடைய தாயும் தந்தையும் கண்டார்கள். எழுப்பி வந்து என்னையா இவரோடு பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நல்ல பிள்ளை ஒரு நாள் வந்து பிடிச்சிக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு சீன பெண்மணி நடாத்துகின்ற ஸ்பெஷல் நீட்ஸ் பாடசாலைக்கு இவர் போகிறார். அங்கே போன பிறகு இவர் இப்படி ஒரு பெரிய வளர்ச்சி. ஆள் நல்ல துப்புரவு, நல்ல இது வேட்டியுடன் வருவார். அப்போ நான் அவர் என்ன கண்ணோட வந்து அவர் எனக்கு வணக்கம் சொல்லுவார். இப்போ நான் அந்த தாய் தகப்பனை மண்டாடினேன், என்ன அந்த பாடசாலைக்கு கூட்டி கொண்டு போகிறேன். அது பெரிய பாடசாலை, 3 பஸ் நின்றது, நீச்சல் தடாகம் இருக்குது. அதிபர் ஒரு டெனிம் ட்ரவுசர், சீன பெண்மணி வேகமாகினா அவர்கிட்ட போய் இவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அந்த அம்மா இன்னொரு டீச்சரை கூப்பிட்டு இவரை பாடசாலையெல்லாம் காட்ட சொன்னார். அப்போ எனக்கு ஒரு கனவு, இது யாழ்ப்பாணத்தில் வந்து நான் சிங்கப்பூருக்கு ஒழிக்கிறதுக்கு முதல் நெல்லூர் தேரடியிலே ஒரு மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளை, சட்டையெல்லாம் கிழிஞ்ச வழி, எங்களுடைய ஆக்கள் கல்லெறிகிறதும் பகிடிகிறதுமா இருந்தார்கள். அதைத்தான் மனதில் எண்ணினேன், இவர்களை கௌரவமாக வச்சிருக்க வேண்டும். அந்த முயற்சி தான் தொடர்ந்து சிங்கப்பூரில் நிற்கின்ற போது ஒவ்வொரு நாளும் அந்த பாடசாலைக்கு காலையிலே போய் அந்த பாடசாலை பின்னேறம் விடும் மட்டும் நான் அந்த பாடசாலையில் ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பறையில் நிற்பேன். அங்கே ஆச்சரியமாக இருந்தது, டீச்சர்ஸ் எல்லாரும் முதல் சின்ன பிள்ளைகளுக்கு பல்லத்திட்ட பழக்கிறார். யாழ்ப்பாணத்தில் சும்மா வழிகிறதுக்கு இன்னும் பல்லத்திட்ட பழக்க, அங்கே நேரம் பல்லத்திட்ட பழக்கிறார்கள். பல்ல அப்படி திட்டோடும் மேலே இருந்து கீழே அதுண்டு அவை ப்ரஷ்ஷில் டீச்சர்ஸ் எல்லாம் ஏப்ரன் எல்லாம் போட்டு பல்லத்திட்ட பழகி கொண்டிருந்தார்கள். இப்போ நல்ல வடிவாக தானாக பல்லத்திட்டினவருக்கு கை தட்டி ஒரு சின்ன ப்ரெசன்ட் கொடுத்தார்கள். இந்த காட்சியை கண்டு இந்த விசேடத்து என்பது இப்போ வெறும் கதிரமேசையில் நடத்துகிற பாடம் இல்லை. டாக்டர் கதிர்ராமநாதன் ரத்னேஸ்வரி தம்பதிகளுடைய கதிர்ராமநாதன் நல்ல கடவுள் பக்தி உடையவர், ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவர். அது பெருசாக திருநெறு பூசி பெரிய இதுகள் இல்லை, ஆனால் எல்லாம் வாசிப்பார், எல்லாம் தண்டுவார். கோயிலுக்கு வந்தாலும் கோயிலில் இப்படி செய்யணும், முற்போக்கு சிந்தனை செய்யணும். இங்கே வர்றவைக்கு குழந்தைகளோட வர்றதுக்கு ஒரு அறை கட்டணும், குழந்தை பிள்ளைகளுக்கு பாப்பிள்ளை வைக்கணும், குழந்தைகள் விளையாட வேணும், அப்பா அம்மா கும்பிடணும், அப்பா அம்மா திருகி பிள்ளைகளை கும்பிட பண்ணக்கூடாது. இதுதான் இவர சிந்தனை. அப்போ நான் 99ஆம் ஆண்டு முதல் பேச்சுக்கு போய் இவர் பழகிட்டார். ஒவ்வொரு தொடர் பேச்சுக்கும் மாலையில் ஹாஸ்பிட்டலால் டையை கட்டி கொண்டு வந்து பேச்சுக்கு வைப்பார். அப்போ அவருடைய ஒரு முற்போக்கு சிந்தனை கட்டுரையெல்லாம் எழுதுவார் பகவத்கீதை. ஆனால் அவர் பின்னாடியோ விழாக்கள்லையோ அது இதெல்லாம் கலந்து கொள்ள மாட்டார். அங்கே யாராவது இந்தியாவிலேருந்து பேச்சாளர் வந்தால் உடனே கோவில்காரங்க பேர் வெறுக வளவு சம்பளம். நாங்கள் மீசால ஏபி செல்லியா மாஸ்டர்கிட்ட வளவில் நாங்கள் மட்டுமில்லை, எங்களோட சேர்ந்து 60 பேருக்கு மேலே ஏபி செல்லியா மாஸ்டர் வளவுக்கு கொட்டில் போட்டுருந்தேன். எங்களுக்கு கதிரை தென்னங்குத்தி தான். எந்த பேராசிரியர் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க, தென்னங்குத்தியை போட்டுட்டு வந்து காய்ச்சி வந்தோம். நானும் மீசால வீரசிங்கத்தில் பாடம் எடுத்து 6 மாதம் அப்படி. இப்போ மீசால வீரசிங்கத்தில் 6 மாதம் வந்து என்னோட படித்த பிள்ளை தான் இப்போ இன்றைக்கு பாஸ்கெட் பாலில் உங்களுக்கு தெரியும், பசாவளன் மாவட்டத்தில் படித்த பிள்ளை இப்போ உலக பெரிய வீராங்கனையாக இருக்கிற பிள்ளை. இப்போ இந்தியாவில் திருமணமாகி திருச்செந்தூருக்கு போனவரை ஃபோன் பண்ணான்,
சார் நான் உங்கள்கிட்ட படித்த நான் எங்கே படித்தேன் வீசால வீரசிங்கத்தில். அந்த 6 மாதம் அவன் வசாவிலானில் பள்ளிக்கூடம் விடம்பெய்து வீசால வீரசிங்கத்தில் படித்தான். அந்த 6 மாதம் என்னோட படிச்சுருக்கிறான். அவள் உச்ச நிலையில் இருக்கிறான். திருச்செந்தூர் கிட்ட தான் இருக்கிறான். அந்த 6 மாதம் கூட நாங்கள் சோகப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன். நான் படிப்பிச்சு கொண்டே இருந்தேன். இருந்த வீட்டிலேயும் ஒரு கொட்டில் போட்டு ஏபிச்சு இல்லையா மாஸ்டர் வந்து பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு படிப்பிச்சு கொண்டு வந்தாங்க. குணசீலன் சாருக்கு தெரியுமா, வீணாக்கக்கூடாது நேரத்தை. எனவே தான் தென்மராட்சிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமை இன்றைக்கும் எங்களுக்கு நன்றி மறவாமல் இருக்குது. தென்மராட்சி மண் தந்திருக்கிற இந்த வளவு சிவபூமி அறக்கட்டளைக்கு எழுதப்பட்டு எல்லாம் தந்துட்டார். முழு சுதந்திரம் தந்திருக்கிறார். இந்த பாடசாலை மட்டுமல்ல, இன்னும் பல நல்ல காரியங்கள் இந்த வளவில் நடைபெற வேண்டும். எதிர்காலத்தில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். இன்றைய விழாவினுடைய பிரதம அதிதி, இந்த மண் பெற்ற முதலாவது பெண் துணைவேந்தர் யாழ்ப்பாணத்தினுடைய, அது ஒரு பெரிய பெருமை. அவர்கள் மருத்துவ பீடாதிபதியாக இருக்கிற போதே சிவபூமியோடு நல்ல தொடர்பு. அம்மையாருடைய வேண்டுதலுக்காமே நான் லண்டன்லேருந்து புத்தகங்கள், ஏழை மாணவர்களுக்கு ஸ்டெலஸ்கோப் எல்லாம் கொண்டு வந்து பேராசிரியர் நந்தியம் அப்போ இருந்தவர் எல்லாம் கொடுத்து, மருத்துவ பீடத்துக்கு பொன் விழா வரப்போது எனக்கு வெள்ளி விழாவுக்கு என்ன சிறப்பு இருந்ததாக கூப்பிட்டார். இப்போ பொன் விழா வரப்போகுது. பேராசிரியர் நம்பி அப்போ இந்த பொன் விழா வெள்ளி விழாவுக்கு சிறப்பு அதிதியாக கூப்பிட்டு கௌரவிச்சார். அந்த மருத்துவ பீடத்துக்கு இக்கட்டான காலகட்டத்தில் உதவி செய்தேன். அதுவும் எங்களுக்கு பெருமை என்று கூறி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். சிவபூமி இன்னும் பல்வேறு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மதிப்பார்ந்த அதிபர் வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நான் கற்றவன். அங்கே தான் இந்த நல்ல சிந்தனைகள், பொதுப்பணி ஆற்றுகின்ற அந்த பண்பாடெல்லாம் அங்கே இருந்த அதிபர் ஆசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் உருவாக்கினார்கள். மேடையில் பேசுவது பழக்கினது மட்டும் அல்ல, நல்ல பணி. ஒரு உரிமை கோராமல் இருந்த உடம்பை கொண்டு போய் அதிபற்ற தலைமையில் அடக்கம் செய்கிறத முதல் ஹிந்து கொஞ்சம் மாணவனாக இருந்து செய்கிறது. ஹிந்து கொஞ்சம் மாணவராக இருக்கிற போது எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும், மேடு எப்படி அமைக்கணும், அது கம்பவாரதி என்ன நான் என்ன எல்லாரும் இந்த ஹிந்து காலேஜ் எங்களுக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம். நன்றி மறக்காமல் சொல்லணும். இன்றைக்கும் என்னுடைய பெரிய பணிகள் அத்தனைக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் என்னோட படித்த என்னுடைய நண்பர்கள் செய்கிற உதவி என்றது இல்லை. இப்பொழுது ஒரு பெரிய பணி நடக்கிறது. தட்டாரி சந்தியிலேருந்து அரசடி ரோடில் தமிழாராய்ச்சி நிலையம், ஈழத்து படைப்பாளிகள் அத்தனை புத்தகத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேணும் என்று செய்கிறார். 3 மாடி காணி அன்பளிப்பாக கிடைச்சிது. 3 மாடி கட்டணும். பெரிய தமிழ் ஆராய்ச்சி நிலையம். இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெரிய நூல் நிலையம் இருந்தாலும் எல்லாராலும் உள்ளுக்கு போயிடாது. வரச்சொல்லி சொன்னாலும் ஒரு கூச்ச சுபாவம் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் போக மாட்டார்கள். ஒரு நல்ல எழுத்தாளன் சில நேரம் அவன் ஓயல் படித்தவனாக இருப்பான், பெரிய எழுத்தாளனாக இருப்பான். அவனுடைய படைப்பை கூட ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்க வேணும். இப்போ இந்தியாவே அப்படி இடங்கள் நிறைய இருக்கு. இன்றைக்கு செங்கியாளியா இந்த புத்தகங்களை ஆராய்ச்சிக்கு தேடினா கிடைக்குது. எல்லாம் முடிஞ்சது. நிறைய நாவல் எழுதினது ஒன்றும் இல்லை. நான் பிளவிடக்கூடாததுனால் என்னுடைய காலத்தில் தான் அவருக்கு இந்த கலாம் புத்தகம் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய ஜெகதீஸ்வர குருக்கள் அவர்களே, எனக்கு அவரை என்னுடைய சிறிய காலம் முழுக்க தெரிந்த ஒருவர். மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தொண்டான சுவாமி அவர்களே, கஷ்டம் அந்த விதத்தில் நான் நினைக்கிறேன் குணசீலன் தப்பிட்டார் பேசினபடியாக. ஆனாலும் நான் நினைத்து கொண்டு வந்தது சில விஷயங்கள். இப்போ இவர்கள் பேசியதை விட்டு நான் கொஞ்சம் தமிழ் சாவகச்சேரியும் ஒரு சிவபூமி, அந்த விதத்திலே நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள்.
திரு ஜெகதீஸ்வர குருக்கள் ஐயா சொன்னது போல் எங்களுடைய ஊரில் தான் இந்த தாந்தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனக்கு பதில் சின்ன ஒரு உறுத்தி இருக்குது அந்த கோயிலில். அந்த வகையில் நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். இந்த சிவபூமியில் இன்று இந்த சிவபூமி பிள்ளைகளுக்காக இந்த பாடசாலையை ஆரம்பித்தது மிக மிக நல்ல விடயம். இங்கு இந்த கருத்தானது இப்போ பலர் சொன்னார்கள் இந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகள் என்று. நான் நிற்கின்றேன் திரு தொண்டுநாத சுவாமிகள் அவர்கள் சொன்னது போல நாங்கள் எல்லாருமே விசேட தேவை உள்ளவர்கள். எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க நாங்கள் ஏதோ எங்களுக்கு படிக்கிறது உடனே விளங்கி நாங்கள் அதை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணபடியால் நாங்கள் ஏலவெல்லாம் நல்லா செய்தோம். வந்த பிறகு திருப்பி ஒன்றையே திருப்பி சொன்னோம். அப்போ அதால் எங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருப்பித்து அதுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு போய் நாங்கள் ஆசிரியர்களாக தொண்டாற்றினோம். ஆனால் இந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு சில பகுதிகளில் விசேட தேவை இருக்கிறது, சில பகுதிகளில் அவர்களுக்கு நல்ல ஆற்றல் இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, நான் நினைக்கின்றேன் வைத்தியகலாநிதி கமலா இருக்கும்போது எனக்கு இதை சொல்லலாமல் தெரியல, நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் எங்களை போன்ற ஒரு வளர்முக நாட்டில் என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன தேவை, இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது சரியாக காலம் கடந்தா பிறகு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ உலக நாடுகளில் எடுத்தீங்கன்னா பிள்ளை பிறக்கிறதுக்கு முதலே அம்மாண்ட அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் செல்ஸ் எடுத்து இந்த பிள்ளைக்கு எதுவும் பரம்பரை நோய் இருக்காண்டு பார்க்கினா, பிள்ளை பிறந்தா பிறகு பிள்ளைக்கு எதுவும் பரம்பரை நோய் இருக்காண்டு பார்க்கினா அதுக்கு உடனே அதுக்குரிய ஆக்ஷன் எடுத்து பிள்ளைக்கு அதுக்கு தேவையான உணவு வகைகளை தவிர்க்கிறது எல்லாம் சேர்க்கிறது, இப்படிப்பட்ட நிலைகள் நடைபெறுறது. ஆனால் எங்கள்கிட்ட அந்த வசதிகள் இல்லை, நாங்கள் அதை செய்கிறதும் இல்லை. ஆக நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ரேஷனும் இருந்தது. இப்போ அது இல்லை, அரிசியும் ஃப்ரீயாக தந்தவை இப்போ அது இல்லை. அப்போ நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர இதை விட்டு நாங்கள் கொஞ்சம் மேலே போக வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போ இந்த பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு வரைக்கும் பிள்ளை ஓட்டிஸ்டிக்கான எங்களுக்கு தெரியாது, பிள்ளைக்கு டவுன் சிண்ட்ரோம் ஓரளவு சின்ன நேரத்தில் கண்டுபிடிப்பினோம். இப்போ இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் பிறந்து பிள்ளை வளர்ந்து கொண்டு வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமாக அங்கே யார் பாதிக்கப்படுறதுண்டா அந்த தாய். இப்போ தகப்பன் கூடி எங்களோட சமுதாயத்தில் சொல்லுவேன், நீ இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை பிறப்புக்கு காரணமானவரே அதை சொல்லும்போது எங்களோட சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே அம்மா மாதிரி இருக்கினா இப்படிப்பட்ட பிள்ளைகளோட, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது ஒரு பாரமாக எண்ணுகின்ற ஒரு சமுதாயம் தான் எங்களுடைய சமுதாயம். எல்லாருக்கும் பக்கத்து வீட்டு காரணம் பார்த்துச்சு அவ இந்த பிள்ளை இப்படியாமண்டு கலைக்கிறதான் எங்களோட சமுதாயம். அப்போ இந்த மனவளர்ச்சி குன்றிய என்று சொல்லாமல் நாங்கள் சொல்ல போகலாம், மனவளர்ச்சியில் சில குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கான இந்த பாடசாலை மிக மிக முக்கியம். இதை இங்கே ஆரம்பித்ததுக்கு நாங்கள் கலாநிதி ஆர் திருமணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த ஆரம்ப சேர்ந்து செய்யக்க அந்த சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் ஒன்றோடி ஒன்று சேர்ந்து ஓடும்போது இன்னும் அது மிக சிறப்பாக அமைகின்றது. ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன்னா, இந்த நிகழ்விலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதாக இருந்தால் இந்த பெற்றோருக்கும் நாங்கள் ஒரு அறிவை ஊட்ட வேண்டும். சின்ன வயதிலே இருந்தே உங்களுடைய பிள்ளை படிப்பிலே அல்லது அவருடைய கன்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போகுதுன்றால் நீங்கள் இப்படிப்பட்ட சில ஸ்க்ரீனிங் செய்ய வேண்டும் என்று. அப்போ நான் நினைக்கின்றேன் அடுத்த லெவல் நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து என்ன மாதிரி அது செய்ய வேண்டும் என்ற அப்படின்னா என்னை விட உங்களுக்கு கண்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது 2-3 வயதில், ஏன்னா ஒரு பெற்றோருக்கும் தன்னை பிள்ளைக்கு நீங்கள் தெரியாத அந்த பிள்ளை இப்படி ஒரு குறைபாடு உள்ள பிள்ளை என்றதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்கின்ற மன உறுதி இல்லை. ஆனப்படியால் நாங்கள் ஆனால் இல்லை, இந்த பிள்ளையை நாங்கள் முன்னேற்றலாம், இந்த பிள்ளையை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு
வகையில் பெற்றோருக்கு கவுன்சிலிங் தேவை இருக்கு. உண்மையாக கவுன்சிலிங் தேவை. கவுன்சிலிங்ன்றது நாங்கள் யோசிக்கிறது என்ன மாரி என்றால் கொஞ்சம் மூளை பிளச்சாக்களுக்கு தான் கவுன்சிலிங் இல்லை, எங்களுக்கே கவுன்சிலிங் தேவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நான் துணைவேந்தராக இருந்த காலத்தில் எங்களோட சமுதாயத்தில் ஆண்கள் இருக்கிறீர்கள், ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எல்லா பாடசாலைகளிலும் பெண்கள் தான் அதிபர்கள். எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறது என்னென்றால் பெண்கள் ஒரு தலைமத்துவம் எடுக்கும் போது அதற்கு விமர்சனம் கூட, அடி விழுறது கூட. எனக்கு சொல்லுவீனா நீங்கள் வீசியாக கேட்க சில பத்திரிகைகளும் எனக்கு எதிராக எழுதினவை. ஆனால் நான் அதை பற்றி இப்படி கட்டையில் பூச்சி விழுந்தா தட்டி போட்டு போகிற மாதிரி தான் நான் இருந்தேன். நான் என்ன காரணம் என்றால் இதுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க துவங்கினால் நாங்கள் தோற்று போவோம். இப்போ அந்த மெனப்பாங்கு தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கும் இருக்கிறது. அவர்களும் சிறப்பாக இதை நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பெண்கள் தலைமைத்துவம் எடுப்பதை சிலருக்கு பொறுக்காது. இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர் அவர்களே, அனைத்து விருந்தினர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையிலே பிரதம விருந்தினர் உரைக்கு பிறகு உரை என்பது இல்லை. என்றாலும் ஐயா அவர்கள் ஒரு உரையாற்றி செல்லுமாறு சொல்லியிருக்கிறார். ஆறுதல் ஐயா பற்றி நீ இங்கே ஒரு தடவை சொல்ல தேவையில்லை, அவர் உலகத்துக்கு தெரிஞ்சால். ஆனால் எங்களுடைய தென்மராட்சி மண்ணிலே இந்த சிவபூமியினுடைய செயல்பாடு ஒரு பிரதானமான செயல்பாடாக, ஒரு மூன்றாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயல்பாடாக இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் என்று சொல்லுகிறார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று. அவர்களுக்கு செய்கின்ற இந்த பணி ஒரு மகத்தான பணி. எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே முதலிடம் பெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாடசாலைக்கு சென்ற பிள்ளைகள் போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக அவர்கள் இப்பொழுது போகாமல் விட்டிருக்கிறார்கள். இனி அந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே தொடர்ச்சியாக அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிலையமாக இந்த நிலையம் விளைகிறது. அதேபோல் எங்களுடைய தென்மராட்சியிலே 1173 எதிர்காலம் இந்த நிலையத்தினூடாக உருவாகிறது. ஆகவே எங்களுடைய பிரதேசத்திலே இந்த நிலையம் அமைத்து தந்தவைக்கு ஆர்வம் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த இடத்தை வந்தளித்த வைத்திய கலாநிதி கதிர்காமநாதன் ஐயா அவர்களும் அவர்களுடைய பாரியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிலையத்தினுடைய வளர்ச்சியிலே பிரதேச செயலகத்தினுடைய பங்களிப்பு பூரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நான் அவர் வாசவி கரம்பா